ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜம்போ சர்க்கஸ். நியூ இயர் எதுவும் பசங்க வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஆவடியில் இருக்கிற ஜம்போ சர்க்கஸ் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டிக்கெட்ஸ் இருந்துச்சு. 350, 250, 150 டிக்கெட்ஸு நல்லா இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு காட்டன்லேயே ரெடி பண்ணி அவங்களே வந்து மூவ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. பசங்களாம் அதை பார்த்ததும் ரொம்ப என்ஜாயபுளாக வந்து சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஃபுல் என்ட்ரன்ஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். 3 இயர்ஸ் கீழே மட்டும்தான் டிக்கெட் கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் உண்டு. அதை நீங்கள் ரேஞ்சஸ் பொறுத்து வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அவங்க பண்ணுற ஷோ எல்லாமே ஒரு என்ஜாயபுளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போகிறதா இருந்தால். டிக்கெட் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த முதல் ரோ தான், இதுதான் 150 சேர்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த கம்பிக்கு அந்தாண்ட இருக்கிறது எல்லாமே 250. அதுக்கு கீழே இருக்கிற ரெட் சேருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 350. ஃபேன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் வியூ தான் உங்களுக்கு 150லேருந்து நல்லா கிடைக்காது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 250 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுமே வந்து ஜோக்கர்ஸ் வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. பஞ்சி ஜம்பிங் மாரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரிங்கில் சுற்றுறதுக்கு வந்திருந்தாங்க. ஷோவை காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரிங்கை இழுக்கிறதுக்கு ஒரு எவ்வளோ மக்கள் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரை இழுக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதை. அங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பேர் இழுத்துட்ருக்காங்க. கையில் இழுக்க இழுக்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி மூலயமா கீழே இறங்குது போகுது. அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிக்கெட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வாங்கணும். 3 வயசுக்கு கீழே மட்டும்தான் டிக்கெட் கிடையாது. அதேமாரி வந்து 3 ஷோ தான் போடுவாங்க. 1 o'clock, 4 o'clock, 7 o'clock இந்த 3 ஷோ மட்டும் நடக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம் ஆவடியில். நெக்ஸ்ட்டு இது மங்கி மாரி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்து அவரோட திறமையை காமிச்சிருந்தார். அது முடிஞ்சதுமே வந்து 2 ஜிம்னாஸ்டிஷியன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேண்டில் லைட் எடுத்து அதை வந்து கீழே விழாமல் அவங்களோட திறமையை காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க வந்து அந்த ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் அதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அது முடிஞ்சதுமே வந்து டாக் ஷோ வந்துச்சு. சரி, டாக் ஷோ வந்துச்சு, இனிமேட்டு அனிமல் ஷோ நிறையா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு வருத்தமானது. அனிமல் ஷோவில் டாக் ஷோ ஒன்று தான் இருந்துச்சு. அந்த டாக் ஷோவும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிங்கு. அதை வந்து ஒரு சைடில் மட்டும் இருக்கிற ரிங்கில் ஒரு ஜிம்னாஸ்டியனை ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்விங்னா சாதாரண 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொட்டேட் பண்ணும்போது நடுவில் வந்து அவரும் வந்து நடந்து ஓடிட்டு இருந்தார். இதேமாரி நடந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா வெளியில் வந்துட்டார். அந்த ரிங்குக்கு வெளியில் என்ன பண்ணாருங்கன்னா கண்ணை கட்டிட்டுலாம் நடந்தார். நீங்கள் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். கண்ணை கட்டிட்டு நடந்தார், ஓடினார், ஸ்கிப்பிங் பண்ணார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் போய் பார்க்கறதா பாருங்கள். வீடியோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், எண்டு வரைக்கும். ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள பார்த்தாரு, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னு வந்துட்டார். ஏன்னா கண்ணை கட்டிட்டு நடந்துட்டு இருந்தார். இப்போ ஸ்கிப்பிங் நான் சொன்னங்களா முன்னாடி பண்ணுறாரு பாருங்கள், நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது இதெல்லாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தது. இது ஒரு பைக் ஸ்டாண்ட் பண்ணாங்க. அந்த கூண்டுக்குள்ளே ஓட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. இந்த ஜிம்னாஸ்டியன் வந்து என்னென்னா அந்த ரோப்பில் நடந்துக்கிட்டே வந்து கப்பன் சாசர் ஒன்று தலைக்கு மேலே அடுக்கி வச்சாங்க. பாருங்கள், அவங்க எவ்வளோ ஸ்டெடியாக பேலன்ஸ் பண்ணிட்டு நின்று ஒவ்வொரு கப்பாக வாங்கி காலில் வச்சு அதை தூக்கி தலையில் அடுக்கி வைப்பாங்க. இவர் தான் இருக்கிறதுல பயங்கரமான டெட் லிஃப்டர் மாதிரி வந்தார். இதை பால்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்க மாட்டேங்க. அதை அசால்ட்டாக தூக்கி காமிச்சிருந்தாரு. அவர் ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு, யாராவது இந்த பாலை தூக்குறீங்களா அப்படின்னு. கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் தூக்கிடலான்னு. ஆனால் அவர் சொன்னார் இந்த மாதிரி தான் தூக்கணும் அப்படின்னு. அவனே அவர் வாக்கு அவர் கொடுத்துட்டாரு. என்னால் முடியாதுங்க, இது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்கரேஜ் பண்ண சொன்னார் எல்லாத்தையும். அது பல்லாலே கடித்து அந்த பெரிய பாலை தூக்குனார். அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து அந்த குட்டி பாலையும் 2த்தையும் கையில் தூக்கி நின்றுட்டு இருந்தார். நல்ல ஒரு டெட் லிஃப்டர் தான் இவர் கண்டிப்பாக.
இந்த ஷோ வந்து நெக்ஸ்ட் ஷோ இது பீகாக் மாரி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணாங்க. இவங்க ரோப் டான்ஸ் மாரி பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு இது. ஒரு ஒத்த கையில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அது பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப நடுவில் குட்டீஸ்க்கு உண்டான பாப்கார்னு இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க போனீங்கன்னா. இவர் வந்து இந்த ரோப் வச்சு பெரிய பெரிய சர்க்கிளாக பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு சின்ன சர்க்கிள்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பெரிய பெரிய சர்க்கிளாக பண்ணார். பாருங்கள், இதான் லாஸ்ட்டு பெரிய சர்க்கிள் இது. நெக்ஸ்ட்டு ஷோ இந்த ஜிம்னாஸ்டிக் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ராட் மாரி இருந்துச்சு. அந்த ராடில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஜ் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ் வழியாக வந்து அந்த பாலை வந்து காலாலேயே ஒரு மூமெண்ட் கொடுத்து நேராக கொண்டு போய் அந்த பேஸ்கெட்டில் விழுகிற மாரி பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. இவங்களோட திறமையெல்லாம் பாராட்டுறதுக்கு நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அந்த சர்க்கஸு. கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் கஷ்டம். ட்ரைனிங் வேணும். நெக்ஸ்ட் இவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் இவங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபயர் ஒர்க்ஸு. வாயில் கெரோசின் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஃபயர் பண்ணாங்க. அதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது. இப்போ திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த ஃபயர் எடுத்து அவர் உடம்புல தேய்க்கிறாரு. ஃபுல்லாக அவருக்கு எதுவுமே ஆகாது. இது வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாருங்கள், வாயில் வச்சு கடிப்பார். இதுதான் ஹைலைட்டு. அதில் உட்காருவார் பாருங்க. உட்காந்துட்டார். நெக்ஸ்ட் வந்து இது மேல் அண்ட் ஃபீமேல் ரோப் டான்ஸு. இந்த ரோப் டான்ஸு இதுக்கு மேலே ரொம்ப ஹைலைட்டானது எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஹைட் உயரத்தில் இருக்காங்க அவங்க பார்த்தாலே தெரியுது. விட்டார் கீழே விழுந்திருப்பாங்க. இறக்கி விட்டுட்டார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெல்ட் எடுத்து அவரோட கழுத்துலையும் இவனோட கழுத்துலையும் டை பண்ணிவிட்டு சுற்றுவாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஹேங்கிங் தான். இதுதான் லாஸ்ட்டு ஷோ. இதுக்கு நடுவில் நிறையா நடந்துச்சு. அவ்வளோத்தையும் போட்டு அவங்களால பார்க்க முடியாது. போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதனால தான் வீடியோவை நான் கம்மி பண்ணிட்டேன் நான். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுவும் இல்லாமல் அதை எடிட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் தெரியும். அது யூடியூபர் ஆர் கிரியேட்டர் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா சாய் கௌஷிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இப்போ வந்து 2 பேர் தான் பண்ணிட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக போகவும் 3 பேர் வருவாங்க. அப்போ இன்னும் இருக்கிறதுலே ஹைட்டில் போய் பண்ணுற ஒரே ஜிம்னாஸ்டிக் இதுதான். அது ரொம்ப ஹைட்டில் போய் ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்கள், 3 பேர் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். அது த்ரில்லிங்காக இருக்கும். பசங்களுக்குலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் கூப்பிட்டு போங்க. ஆனால் வந்து ரொம்ப சின்ன சின்ன குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. மேலேருந்து குதிக்கிறாங்க பாருங்கள். அந்த நெட்டில் குதித்து கீழே இறங்கிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீங்களும் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். ஆடியில் தான் நடக்குது இந்த சர்க்கஸு. நல்லாயிருக்கு, போய் வாட்ச் பண்ணி பாருங்கள்.